ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சித்தி அகாடமிக்ஸ். நமக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா குழப்பத்தை ஏற்படுத்தும். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா எப்போ என்னோட ஆன்சர் கீ தர போறாங்க, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எப்போ என்னோட ரிசல்ட் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற விஷயம். நமக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ ரிலீஸ் பண்றதை நான் இப்போலேருந்து எல்லாத்தையுமே புஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரே ஒரு ரீசன் இருக்கு, அதை மட்டும் நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க எழுதின ஓஎம்ஆர்ல ஒன்றும், அதுக்கப்புறம் அதுல பபுள் ஆகி வந்தது வேற ஒன்று இருந்துச்சாவும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதுக்கு நான் ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ண சொன்னேன். அவங்க கேட்குறாங்க ஆன்சர் கீ சேலஞ்சுனா என்னன்னே தெரியாதுன்னு. இது எப்போ கேட்குறாங்கன்னா ஆன்சர் கீ சேலஞ்சுங்கெல்லாம் டைம் முடிஞ்சு போச்சு அப்போ கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே நீங்க சில நேரத்தில் ஓஎம்ஆர்ல பபுள் பண்ணியிருப்பீங்க, ஆனால் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ண இருக்காது, ஏதாவது ஒரு டிஃபெக்ட் ஆயிருக்கும், ஸ்கேன் பண்ணியிருக்காது. அதனால உங்களோட கீ நீங்க என்ன எழுதுனீங்களோ அதை ஏத்துக்காம விட்டுருக்கும். அப்போ நீங்க ஒரு கொஸ்டின்ஸும் நீங்க எழுதுன 200 கொஸ்டின், அந்த 180 கொஸ்டின்ஸ் ஒன்னு நீங்க பபுள் பண்ணதான் வந்திருக்கா இல்லையாங்கிறத ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ற அப்பயே உங்களுக்கு வெப்சைட்ல கொடுத்துருவான். ஓஎம்ஆர் நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க நான் எழுதுன ஓஎம்ஆர் மட்டும் தான் டவுன்லோட். ஆக்சுவலா நீங்க பண்ற ஓஎம்ஆர் ஏன் டவுன்லோட் பண்ணணும், அதான் உங்களுக்கே தெரியுமே, ரிசல்ட் வந்தா தெரிஞ்சுக்குமே. அப்போ ஓஎம்ஆர் தாண்டி அந்த ஓஎம்ஆர் வச்சு நீங்க எழுதுனது தான் கம்ப்யூட்டர் ஸ்கேன் பண்ணிருக்கா அப்படிங்கிறது உங்களை தான் சேலஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. அதுதான் ஆன்சர் கீ சேலஞ்ச். இதை பத்தி நான் ஃபியூச்சர்ல சொல்றேன். ஆனா ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்றதை எப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னா ஆன்சர் கீ ரிலீஸ் ஆன உடனே. அந்த பாத்தீங்கன்னா சில கொஸ்டினுக்கு உங்களுக்கு எது ஆன்சர்னு தோணுது, நிறைய கான்ட்ரவர்சி கொஸ்டின்ஸ்க்கு அதை சேலஞ்ச் பண்ணணும்னு நினைச்சா நீங்க தாராளமா சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு தெரியுது இல்லை, அதனால நான் இப்பலேருந்து கைட் பண்றேன். சோ எப்போ ஆன்சர் கீ சேலஞ்சிங் டேட் கொடுப்பானா, இது டென்டேட்டிவ் டேட் தான் நம்மளால சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா அபிஷியலா நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட் வரக்கூடிய டேட் அப்படின்னு என்டிஏவே கொடுத்தது 14 ஜூன். இது அபிஷியலா அவங்களே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, 14 ஜூன் நாங்க நீட் ரிசல்ட் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு. 14 ஜூன் ரிசல்ட் கொடுக்கணும், அதுக்கு முன்னாடி 2 வீக்ஸ் முன்னாடியாவது அவங்க ஓஎம்ஆர்கே கண்டிப்பா ரிலீஸ் பண்ணி ஆகணும். ரிலீஸ் பண்ணிட்டு சேலஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ ஆஃப்டர் 5 ஜூன்ல இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓஎம்ஆர் கீ ரிலீஸ் ஆகுறது. ஓஎம்ஆர் கீ ரிலீஸ் ஆன அன்னில இருந்தே பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் சேலஞ்சும் ஆரம்பிச்சிடும். ஆன்சர் கீ சேலஞ்சுன்னு அதுக்கு பேர் இருக்கு. அதை சேலஞ்ச் பண்ணணும். அதாவது நீங்க ஓஎம்ஆர்ல ஷேட் பண்ணதான் அவங்க கம்ப்யூட்டர் எடுத்திருக்கு அப்படிங்கிற நம்பர்ஸும் உங்களுக்கு லிஸ்டா கொடுப்பாங்க. அப்ப நம்ம ஓஎம்ஆர் வச்சு நம்ம செக் பண்ணணும். அதுதான் ஓஎம்ஆர் சேலஞ்சுன்னு சொல்லுவாங்க. தப்பு இருந்தா நம்ம அதை சேலஞ்ச் பண்ணி எக்ஸ்ட்ரா நம்ம பாத்தீங்கன்னா அமௌண்ட் பே பண்ணி சேலஞ்ச் பண்ணணும். நம்ம சேலஞ்ச் சரியாயிடுச்சுன்னா நம்ம அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிட்டு அவங்க கரெக்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ தப்பாயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கட்டின அமௌண்ட் அவங்க வாங்கிக்குவாங்க. அதுதான் அங்கே நடக்கும். ஸோ ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஓஎம்ஆர் கீ ரிலீஸ் ஆனதுலேருந்து சேலஞ்ச் பண்ணலாம். முக்கியமா இது நிறைய பேருக்கு தெரியலன்னு சொல்றாங்க பேரண்ட்டுக்கு. அதனால தான் நான் இனிஷியலே கைட் பண்றேன், ஓஎம்ஆர் சேலஞ்சுங்கிறது பண்ணணும், அது ஓஎம்ஆர் ரிலீஸ் ஆன உடனே பண்ணணும். நான் மறுபடியும் நிறைய வீடியோக்குள்ள சொல்றேன், பட் தெரியாத ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இது கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஸோ நீட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 14 ஜூன் கண்டிப்பா வந்துடும். இன்னும் ஒரு 20 to 30 டேஸ் மட்டும்தான் இருக்கு. இன்னும் 1 மந்த்ல நமக்கு ரிசல்ட்டும் வந்துடும். அதுக்காக நம்ம ஹெல்ப் ஹோப்ஃபுல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரீநீட் எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறது இந்த வீடியோல கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோல நம்ம இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு. நம்ம சித் எஜுகேஷன் அகாடமி சார்பில் நீட் ஸ்மார்ட் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதாவது போர்ட்லெஸ் இல்லாம விஷுவல் டீச்சிங் ஸ்டார்ட் பண்ண போறோம். என்டிஏ பேஸ்ட் அப்டேட்டட் சிலபஸ்ல என்சிஆர்டி ஃபுல்லாவே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்க போறோம். 37 இயர்ஸோடையும் என்சிஆர்டி இண்டெக்ஸ் ப்ராப்ளத்தோடையும் 16+ ஃபுல் டெஸ்ட், 18+ யூனிட் டெஸ்ட், சாப்டர் டெஸ்ட், டிபிபின்னு சொல்லிட்டு அதுல கூடிய டவுட் சால்விங் பண்ணக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறோம். ஸோ 1 இயர் கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம் நீங்க ஜாயின் பண்ணலைன்னா 9080549820 நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கங்க. ஜூன் 3ல இருந்து நம்ம கிளாஸஸ் பாத்தீங்கன்னா சேலத்துல ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்க வெளி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் கேம்பஸ்ல தங்கிக்கலாம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி இருக்காங்க. பெஸ்ட் கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம் கொடுக்குறோம். நீங்க ஆன்லைன்ல இருந்து 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆன்லைன் நீட் ஸ்மார்ட் கிளாஸஸ் ப்ரோக்ராம் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். நீங்க டெய்லி ஈவினிங் அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கான டிபிபி அண்ட் தென் பிபிடி இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவோம். கொஸ்டின் பேப்பர்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம். ஸோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க டெய்லியும் அகாடமியோட ஈவினிங் டைம்ல போய் ஜாயின் பண்ணிட்டு 11th 12th பாத்தீங்கன்னா டைம் மேனேஜ் பண்ண முடியாமல் இருக்கிறப்போ இந்த ஆன்லைன் பேட்ச் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் போர்டு எக்ஸாம், நீட் எக்ஸாம் எப்படி மேனேஜ் பண்ணி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிராக் பண்றது அப்படிங்கிறது இந்த பேட்ச்ல நம்ம சொல்லிக் கொடுப்போம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டையும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மற்ற ஆஸ்பிரண்ட்க்கு ஷேர் பண்ணுங்க மேம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.